கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலே யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவர்களை கர்த்தர் முறியடிப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் செய்ய வேண்டும். என்ன காரியம்? அவருடைய நாமத்தின் மேல் நீங்கள் முதலாவது விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் முத்திரை தரிக்கப்படுகிறீர்கள். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எதற்கும் நாம் பயப்பட அவசியம் இல்லை. எந்த காலத்தை குறித்தும் நாம் கலக்கம் அடைவதில்லை. காலங்கள் மாறிக்கொண்டுதான் போகிருக்கும். ஆனால் எத்தனையோ ஆண்டுகள் யுகங்கள் எல்லாம் கடந்து கொண்டே போயிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒன்றை மாத்திரம் நீங்கள் தயவு செய்து ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா என்ற ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து போவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஐயா, நான் பல தவறுகளை செய்திருக்கிறேன். என்னை கர்த்தர் தன்னுடைய பிள்ளையாக அவருடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்வாரா என்பதை குறித்து நீங்கள் சந்தேகித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன், நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டாலே போதும். ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளும்படியாக அதிகாரத்தை கொடுத்தார். பிசாசை நாம் வெல்லும்படியான அதிகாரத்தை கொடுத்தார். எல்லாருடைய சுபாவங்கள் மாறி போகும் பிரியமானவர்களே. ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதிகாரத்துக்குரியவர்கள். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. இந்த காலத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை. அடுத்த மாதத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை. உங்கள் தேவைகளை கர்த்தர் செய்வார். என கருமையான தேவ ஜனங்களே, நன்றாய் நீங்கள் இதை யோசித்து பாருங்கள். அவருடைய நாமத்தின் மேல் நாம் முதலாவது விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம் தெரியுமா? வானோர் பூதலத்தோர் பூமியில் உள்ள முழங்கால் யாவருடைய முழங்காலும் முடங்கும்படியான ஒரு நாமம், அதுதான் இயேசுவின் நாமம். அந்த நாமத்திற்கு நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாமா?
பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பனே, இந்த ஆண்டவரே செய்தியை கேட்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அதிகாரத்துக்குரியவர்களாய் மாற்றும்படியாய், அவர்கள் ஆண்டவர் இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளும்படியாகவும், அவர்கள் எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு தகப்பனே அவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.